ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த லெக்ஸோட பேபி ஷவர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் லெக்ஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்பெஷலாக என்னோட சீமந்தத்துக்கு எங்கள் அம்மா வாங்கி கொடுத்த புடவையை தான் அவங்களுக்கு கட்டிட்டு இருக்கேன். அது சொன்னதும் அவங்க செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த புடவை வந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய கலர்ஸ்லாம் சேர்ந்து பட்டு புடவைன்றதுனால சாஃப்டாக செம்ம சூப்பராக இருக்கும். லெக்ஸ் வந்து புடவை கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதை கட்டுறதுக்கு. ஆனால் இந்த வாட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டிட்டோம். ஃபைனலாக ரெடி ஆகிட்டாங்க. Smells good. You look so pretty. Here's the party princess. So pretty. It is. It's so shiny. And those colors are so beautiful. 3 ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணியிருந்தோம். அவங்க பசங்களாம் வந்திருந்தாங்க. இவங்க கிறிஸ்டியனாக இருந்தாலும் குங்குமம்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்லலை. நம்ம எப்படி ஒரு ஃபாரினரோட பேபி ஷவர் பார்த்ததில்லைன்னு ஹியூஸ்டன் வரைக்கும் போய் ஆச்சரியமாக பார்த்தோமோ, அதே மாதிரி வந்திருந்த ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு இந்தியன் ஸ்டைலில் பேபி ஷவர் எப்படி பண்ணுவாங்க, அதாவது சீமந்தம் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்ததே இல்லை. அதனால அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் லெக்ஸ் வந்து ஒரு சீமந்தத்தை பார்த்துருக்காங்க. ஏன்னா எங்களோட தமிழ் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து சீமந்தம் அப்போ வந்து ஒரு கோவிலில் வச்சு ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு கூப்பிட்டு போயிருந்தேன். இவங்களுமே வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்க. அது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதனால இவங்களுக்கு அது சொன்ன உடனே ஆமாம்மா அது நிறைய ப்ரொசீஜர் இருக்குது, அதெல்லாம் நம்ம பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்களுக்கும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த சீமந்தத்துக்கே நான் கூப்பிட்டேன்னு இங்கேருந்து 2 மணி நேரம் இவங்க என் கூட ட்ராவல் பண்ணி வந்தாங்க. இத்தனைக்கும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸான புதுசு அது. அப்போவே வந்து குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு எங்கள் கூட வந்தாங்க. நாங்கள் இருக்கிற ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பாலைவனம்னு சொல்லலாம். அமெரிக்காலே ஒரு பாலைவனம், மெக்சிகோவோட பார்டருக்கு பக்கத்தில் தான் இருக்கோம் நாங்கள். அதனால இங்கே ஒரு இந்தியன் கிராசரி ஸ்டோர் கூட கிடையாது. அதனால நம்ம ஊர் பொருட்கள் இங்கே எதுவும் வாங்குறது அந்த வாய்ப்புலாம் கிடையாது. 5 வகை சாப்பாடு செஞ்சுருந்தேன். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், தக்காளி சாதம், கருவேப்பிலை சாதம், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பட்டாணி வேக வச்சு ஒரு பொரியல் பண்ணுவோம்ல, அது பண்ணியிருந்தேன். அப்புறம் இவங்களுக்கு பிரெட் அல்வா ரொம்ப பிடிக்கும், அதனால பிரெட் அல்வா பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லா சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கிறதுக்கு வத்தல் செஞ்சுருந்தேன். அப்புறம் லெக்ஸுக்கு வந்து இந்த வளையல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்தியன் ஸ்டைலில் ஒரு ஜீன் டாப்பும் அதே கலரில் வளையல், அதுக்கப்புறம் ஒரு பிரேஸ்லெட் இதெல்லாம் கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் கூட வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது எல்லாருக்கும் பிடிக்குமோ பிடிக்காதோ, எல்லோரும் சாப்பிடுவாங்களான்னு ஒரு டவுட்லேயே இருந்தேன். ஆனால் எல்லாருமே நல்லா சாப்பிட்டாங்க. அதோட பேக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போனாங்க வந்திருந்த எல்லாருமே. லெக்ஸுக்கு வந்து தக்காளி சாதமும் புளி சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் லெமன் சாதமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அதில் அந்த லெமன் ஃப்ளேவர் இருக்கும்ல, இவங்க ரைஸோடு சேர்த்து லெமன் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னாங்க. அதனால் அதுவும் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. இவங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட் லெஸ்லி. இப்போ இவங்க வந்து நான் என்ன பண்ணணும் அதை பார்த்து உங்களுக்கு நலங்கு வைக்க போகிறாங்க. வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஊரில் பாருங்கள், கையில் போடுற வாட்சை தவிர மிச்சம் எல்லாம் பிரேஸ்லெட், அதே மாதிரி கழுத்தில் போடுறது எல்லாமே நெக்லஸ் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கு லெக்ஸுக்கு முன்னாடியே ஃப்ரெண்டானவங்க தான் லெஸ்லி. நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது நான் லெக்ஸையும் கூப்பிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேரும் சேர்ந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அடிக்கடி நாங்கள் 3 பேரும் ஒன்றா மீட் பண்ணிப்போம். நான் இவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறதே அவங்க ஃபிட்னஸ் தான். அதோட அவங்களோட வயசு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. அவங்களுக்கு 5 பசங்க இருக்காங்க, 2 பெரிய பசங்க. ஆனால் அவங்க எவ்வளோ யங்காக இருக்காங்க பாருங்கள், அவங்க வயசே தெரியாது. அதே மாதிரி நல்லா ஃபிட்டாகவும் இருப்பாங்க, ஃபேமிலியும் ரொம்ப சூப்பராக பார்த்துக்குவாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு டவுட், இவங்களெல்லாம் நான் வீடியோவில் காமிக்கிறேனே, இது இவங்களுக்கு தெரியுமா, இல்லை இதில் இவங்களுக்கு ஓகேவா இல்லையான்னு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யூடியூப்பில் வீடியோ பண்ணுறது இதெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயமா நினைக்கிறாங்க. அது வந்து ஒரு டேலண்ட்டாக மதிக்கிறாங்க. என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதனால அது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா என்ன வேணால் இப்போ நான் கேட்டேன்னா எனக்கு என்ன வேணால் வீடியோ பண்ணுறதுக்காக அவங்க ரெடியாக இருப்பாங்க. அந்தளவுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அதனால இந்த வீடியோலாம் பண்ணுறதும் அவங்களுக்கு தெரியும், அவங்களும் பார்ப்பாங்க. லெக்ஸ் வந்து நான் ஈவினிங் லேட்டாக தான் சாப்பிட்டதுனால எனக்கு வந்து பசிக்கலாதனால வயிறு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. அப்போ தான் சொன்னேன், எங்கள் ஊரில் சீமந்தம்னா நிறைய பேர் வருவாங்க, ஒரு கல்யாணம் அளவுக்கு எவ்வளோ கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு வருவாங்க, அதனால சூப்பராக இருக்கும், அதே மாதிரி எல்லாருமே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு. அப்படியான்னு கேட்டு எல்லோரும் ரொம்ப ஆச்சரியமானாங்க. அதே மாதிரி இவங்கெல்லாம் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று அப்படிலாம் பேசுகிறது இல்லைங்க. அவங்களால முடியும்னா அதை பண்ணுறாங்க, அது முடியலன்னா அதை ஓப்பனாக சொல்லிடுறாங்க. மற்றபடி ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வெல்கமிங்காக இருப்பாங்க. எது சொன்னாலும் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி, ஒரு என்கரேஜ் பண்ணுற மாதிரி, உன்னால் முடியும். இப்போ நான் சேடாக ஃபீல் பண்ணுறேன்னா எனக்காக வந்து நிற்பாங்க. எனக்கு நிஜமாவே அது வந்து புரிஞ்சுக்கிட்டு எனக்கு அதுலேருந்து வெளில வர ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரெட் அல்வா வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன்னா, பாலை வந்து அப்படியே அந்த மலாய் மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வச்சு திக்காக்கிட்டு அதுக்கப்புறமா பிரெட் அல்வா பண்ணேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்தது.
இவங்க நம்மளோட இன்னொரு ஃப்ரெண்ட், இவங்க பேர் ஓலா. இவங்க நைஜீரியாவிலேருந்து வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எனக்கு நீ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம எப்படி அசைன்மெண்ட்டில் நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கோமோ அந்த மாதிரி தான் இவங்க ஹஸ்பண்டோட ஒர்க்குக்காக வந்திருக்காங்க. ஓலா இன்னும் டிரைவிங் கூட கற்றுக்கலாம். ஆனால் எங்கே போனாலுமே லெஸ்லி தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் இவங்களோட டெலிவரிக்கெலாம் இவங்களோட அம்மாலாம் வர முடியல. ஆனால் லெஸ்லி தான் பக்கத்துலேயே இருந்து எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. எனக்குமே வந்த புதுசில் டிரைவிங் தெரியாது. லெஸ்லி தான் வந்து ஹைவேலலாம் ஓட்டுறதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, லைசன்ஸ் வாங்குறதுக்கெலாம் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லியிருப்பேன் முன்னாடி வீடியோஸில். இந்த மாதிரி எல்லாருமே நாங்கள் ஒரு இடத்துலேருந்து வந்திருக்கோம். ஆனால் வந்து நாங்களாம் இப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், இப்படிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு முன்னாடி டிசைட் ஆகிருக்கு போல். நிஜமாகவே அந்த லைஃப் ஸ்டைல் ரொம்பவே நல்லாயிருக்கு. புது புது மனுஷங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் தெரிஞ்சுக்கிறது. அதே மாதிரி இவங்க எல்லாருமே நம்மளோட லைஃப் ஸ்டைல் பார்த்து ரொம்பவே ஆச்சரியமாவாங்க. நம்ம டெய்லி சமைக்கிறோன்றதே இவங்களுக்கு ஒரு செம பெரிய சர்ப்ரைசிங்காக இருக்கும். இவங்க வந்து லெக்ஸோட ஃப்ரெண்டாம். லெக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோன்னா எங்களுக்கு நிறைய ஹெல்ப் கிடைக்கும். அதாவது வீட்டில் இருக்கவங்களாம் எல்லா வேலையிலையும் ஷேர் பண்ணிக்கிறது, சமைச்சு தரது, அது மாதிரி ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குவாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே இவங்க அது ஒரு எமோஷன் ஆகி ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி போட்டாங்க இன்ஸ்டாவில். என்னோடய ஃபோட்டோலாம் போட்டு இந்த மாதிரி இந்தியாவில் இந்த மாதிரி பண்ணுவாங்க, நான் இங்கேயும் அந்த மாதிரி நடந்தால் அது நல்லாயிருக்கும், அந்த மாதிரி எமோஷ்னலாக இவங்க ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாங்க. இதை பார்த்துட்டு இவங்க பழைய ஃப்ரெண்டு இவங்க ஒரு 2 மணி நேரம் தள்ளி இருக்காங்க. அதை பார்த்த உடனே சரி நான் வரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் அவங்களே வந்து 7 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஆனாலும் அவங்க ஃப்ரெண்டு மெசேஜை பார்த்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த பேபி ஷவரும் இருக்கிறதுனால அவங்களும் அதை கலந்துட்டு இவங்களும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தாங்க. எனக்கு பேர் மறந்துருச்சு. ஆனால் அவங்களுமே அந்த சாப்பாடு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இவங்க வந்ததோட இவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்து விட்டு அவர் ஏதோ கிளீனிங்க்கெலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தாராம். இவங்கள விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அப்புறமா வந்து பிக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. எவ்வளோ விஷயம் பாருங்களேன், இவங்க பண்ணுறாங்கன்னு தாண்டி அதை இவங்களுக்காக அவங்க கூப்பிட்டு வந்து விட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வேற கூப்பிட்டு போனார். இப்போ நம்ம ஊரில் நமக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சாலே நம்ம அம்மாவோடோ இல்லை சொந்தக்காரங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க. ஆனால் இங்கே அந்த மாதிரி அவ்வளோ ஒன்றும் கனெக்டடாக இல்லை. இவங்களுமே வந்து அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்றாங்க. அது என்ன காரணம்னு தெரியல. அதே மாதிரி எல்லாருமே ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேலைக்கு போனால் தான் அவங்க லைஃப் நடத்த முடியுன்ற மாதிரி அவங்களுக்கு இருக்குது. அதனால் அதை தாண்டி இவங்களால வந்து ஒரு 2 மாதம் இருக்கிறது அதெல்லாம் சாத்தியமே இல்லை இங்கே. அதே மாதிரி இங்கே எல்லாருமே ரொம்ப ரொம்ப தூரத்தில் இருக்காங்க. இப்போது ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் அந்த மாதிரி ஒரு 7-8 மணி நேரம். இப்போ நம்ம ஊர்லனா ட்ரெயின் அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கேயும் ஃப்ளைட் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. இப்போ இவங்க வரணுன்னா அவங்க கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு தான் வரணும். அதுவும் ஒரு கஷ்டம். அதனால் மோஸ்ட்லி இப்போ குழந்தை பிறந்தா கூட நிறைய பேர்லாம் வந்து பார்க்க மாட்டாங்க. இவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபோட்டோலே பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நலங்கு வைக்கிறதுலாம் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். கல்யாணம்னா கூட பையனுக்கு பையன் வீட்டில் நலங்கு வைப்பாங்க, பொண்ணுக்கு பொண்ணு வீட்டில் நலங்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மேரேஜ்க்கு அப்புறம் தான் இன்னொரு வீட்டில் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் இவங்க ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. ஓ, கல்யாணம் அப்போல்லாம் வந்து பையன் பொண்ணு வேறு இடத்துல இருப்பாங்களா, ஒரே வீட்டிலலாம் இருக்க மாட்டாங்களான்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் சீமந்தம்னா நிறைய பலகாரம் செய்வாங்க, அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். அதனால் என்னை எதுவும் சொல்லாதீங்க. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. அதனால் என்னால் நான் மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நானுமே இப்போது வேலைக்கு போயிட்டுருக்கேன். அதனால் எனக்கு இப்போது டைமும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை தாண்டி லெக்ஸுமே இங்கேருந்து இப்போது இன்னொரு வீடு மாறிட்டாங்க, கொஞ்சம் பக்கத்தில் புது வீடு வாங்கிட்டாங்க. நடுவில் இந்த உடம்பு சரியில்லாததுனால நிறைய விஷயங்கள் நான் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை பற்றிலாம் வீடியோ போடுறேன். யாருன்னா ஹெலன், என்னோடய பொண்ணும் இவளும் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹெலன் வந்து லெஸ்லியோட பொண்ணு. இப்போ மேடம் வந்து நலங்கு வைக்க போகிறாங்க. ஸோ கணக்கில் கரெக்டாக இருப்போம். நாங்கள் சின்ன பொண்ணுனாலும் சேர்த்து 5 பேர் நலங்கு வச்சுருக்கோம். அப்புறம் நான் இன்வைட் பண்ணதுமே லெஸ்லியும் சரி ஓலாவும் சரி நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் என்ன செஞ்சு எடுத்துகிட்டு வரணுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. லெஸ்லி வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஓலா வந்து இந்த ஸ்வீட் போண்டா மாதிரியும் அவங்க ஒன்று செய்வாங்க, அது வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஆனால் நான் நீங்கள் எதுவும் செய்ய வேணாம் வாங்கன்னு தான் சொல்லியிருந்தேன். அதனால் அவங்க செய்யணும்னு செஞ்சுருந்தாங்க. இங்கே எல்லா வேலையுமே நம்மளே தான் செஞ்சுக்கணும். இப்போ இவங்க வரணுன்னா கூட இவங்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளான் இருக்கும். ஸோ அதனால தான் இங்கே எது பிளான் பண்ணாலும் ரொம்ப முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஏன்னா குழந்தைங்கள பிக்கப் பண்ணுறது, டாக்டர் அப்பாயின்மெண்ட், இந்த மாதிரி பல வேலைகள் இருந்தாலும் இங்கே நம்ம தான் பண்ணி ஆகணும். வேறு யாரும் ஹெல்ப்புக்கு இருக்க மாட்டாங்க. அதனால தான் முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. கடைசியில் நான் பிளான் பண்ணால் கூட அவங்களால வர முடிஞ்சு நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப சூப்பராகவே நடந்தது. அதே மாதிரி நான் வீக்கெண்ட்லலாம் பிளான் பண்ணேன். அப்போ லெக்ஸுக்கு வந்து வீக்கெண்ட்லலாம் செட்டே ஆகலை.
அவங்களுக்கு வீட்டில் க்ளீன் பண்ணுறது, புது வீடு மாறினதுனால அதை செட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வேலையில் இருந்தாங்க. ஆனால் ரொம்பவே மன நிறைவாக இருந்தது எல்லாரையும் பார்த்தது. அவங்கெல்லாம் அந்த சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிட்டது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. லெக்ஸுக்கு நாங்கள் பண்ண இந்த சீமந்தம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அந்த சந்தனம் குங்குமம்லாம் வச்ச உடனே லெக்ஸு செம்ம அழகாயிட்டாங்க. சேலை கட்டினாலே தமிழ் பொண்ணு மாதிரி மாறிடுறாங்க. ஆனால் நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் என்ன சொன்னாலும் கேட்குறாங்கன்ற மாதிரி இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு நானே சூஸ் பண்ணிட்டு வந்தேன் இந்த வாட்டி. ட்ரெஸ்லேருந்து அந்த ஜுவல்ஸ்லேருந்து நான் என்ன போட்டு விட்டாலும் போட்டுக்கிறாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க என்னை முழுசாக நம்புகிறாங்க ஒரு ஃப்ரெண்டாக. அதனால நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நான் இந்த சீமந்தம் பண்ணது அவங்க வந்து ரொம்ப ஹானராக ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டு எனக்காக இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் அது ரொம்ப பெருமையாகவும் நினைக்கிறாங்க. வாங்க நம்ம லெஸ்லி கிட்ட அவங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிச்சிருக்குன்னு கேட்கலாம். Which is your favorite? I love this one. Potato? Yes, the potato, and I love the lemon one. And tomato let me show rice? you this one. Okay. And this one. Tomato rice. Okay. It tastes kind of like biryani, I think. Oh. Yeah. Yeah, I put ginger garlic paste and all. Yeah. But truly, I love all of them. Thank you. What is your favorite? Well, the potato plus the spice Yeah. and this tomato rice. Yeah. Oh, everyone loves the tomato rice. எல்லாருக்கும் அந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. லெஸ்லிக்கு வந்து தக்காளி சாதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓலாவும் தக்காளி சாதம் ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னாங்க. அதுக்கப்புறம் லெமன் ரைஸ், தயிர் சாதம் இதெல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது சொன்னாங்க. லெஸ்லி வந்து லெக்ஸ் கிட்ட, நீ ரொம்ப வந்து வீடை பற்றிலாம் வரி பண்ணிக்காத, உனக்கு எப்போ பெயின் வந்தாலும் சொல்லு, நான் வரேன், பசங்களை பார்த்துக்கிறேன், நாங்கள் எல்லாரும் இருக்கோம், நாங்கள் பக்கத்துலேயே இருக்கோம், ஹெல்ப் வந்து கேட்க மட்டும் தயங்காத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லெக்ஸோட பேபி ஷவர் சூப்பராக முடிஞ்சிருச்சு. So how do you feel? I feel super good. Yeah. எல்லாருக்கும் ரைஸ் சாப்பாடுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. I'm so happy that everyone loved the food. It was I didn't really expect, yummy. yeah, everyone Really loved yummy. it. She's a really good cook. Yeah. Thank you. Thank And you. I feel so glad And I'm able to do this. This is more comfortable with leggings, for sure. இந்த வாட்டி லெகின் போட்டு கட்டியிருந்தோம், அது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. Yeah, they're soft. Yeah, when you're pregnant, when you want to try sari, try it with legging. That's so easy. You know what? Most of your fans, it was like their request also. They wanted to do like, please do it. Thank you. Yes, thank you. This was fun. It was new. I went to the baby shower with her to somebody else's, and they had the real flowers and they do all of the things, and so that was nice. So this was really good. And we had good friends and food, and they all put the bangles on me, and she did my henna, and everything on my belly too. Belly henna. So actually it turned out very well. Like without how I feel, it was like It was so perfect. good. Yeah. It was perfect. Yeah. Thank you. You did all this for me. Love you. Love you too. Okay, bye. நெக்ஸ்ட்டு காஸ்டியூம்லாம் மாற்றிட்டு கிஃப்ட்லாம் வந்துருந்தது, அதை பிரித்து பார்க்குறாங்க. ஸோ இந்த கிளாத் வந்து குழந்தைக்கு வந்து பால் கொடுத்துட்டு மேலே போட்டு தட்டுறதுக்காக அதுக்காகன்னு சொல்கிறாங்க. Oh, so soft. Yeah. Okay. That's why she got so many of them. Yeah. It's good. I think in the baby shower you didn't get those. Yeah. Oh yeah, I got some. Her registry. Yeah, I got a few. Okay. I got this one, and then one other person bought a set also, so we have 2 sets now. Okay. What else? She got something like a book. Yeah, there's a book here, Dear Zoo. The teething toys behind you, but அதுக்குள்ளே பாருங்கள், ஆந்தனிக்கு புக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கையில் வச்சு விளையாடுறது அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Bye. Yeah, it's good. I think it matches the curb color. I mean crib color. Oh, the crib color, yeah. it matches pretty And he got many dino things like dresses, everything. Because Kaden and Dylan love dinosaurs too. Yeah. Actually, Kaden, I don't. Look at the camera.
just